தமிழ் சினிமா நடிகர்களின் அதிக வசூல் செய்த தமிழ் திரைப்படங்கள் என்னென்னு இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷன்ல 2018ஆம் ஆண்டு வெளியான எந்திரன் 2.0. இந்த திரைப்படம் உலகளவில் 675 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களின் அதிக வசூல் செய்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 2022ஆம் ஆண்டு வெளியான விக்ரம். இந்த திரைப்படம் உலகளவில் 430 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. தளபதி விஜயின் அதிக வசூல் செய்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 2023ஆம் ஆண்டு வெளியான லியோ. இந்த திரைப்படம் உலகளவில் 620 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. தல அஜித் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல 2025ஆம் ஆண்டு வெளியான குட் பேட் அக்லி. இந்த திரைப்படம் உலகளவில் 250 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. நடிகர் சூர்யாவின் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல 2026ஆம் ஆண்டு வெளியான கருப்பு திரைப்படம். இந்த படம் உலகளவில் 340 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. சூர்யாவின் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படம் வெளியாகி 4 நாட்களில் இதுவரை 150 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. கருப்பு படத்தோட வசூலை விட இந்த திரைப்படம் அதிக கலெக்ஷன் பண்ணுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நடிகர் தனுஷின் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஆனந்த் எல் ராய் டைரக்ஷன்ல 2025ஆம் ஆண்டு வெளியான டேரே இஷ்க் மெயின். இந்த திரைப்படம் உலகளவில் 161 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. நடிகர் சிம்புவின் அதிக வசூல் செய்த திரைப்படம் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல 2021ஆம் ஆண்டு வெளியான மாநாடு. இந்த திரைப்படம் உலகளவில் 117 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. விஜய் சேதுபதி நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் நிதிலன் சாமிநாதன் டைரக்ஷன்ல 2024ஆம் ஆண்டு வெளியான மகாராஜா. இந்த திரைப்படம் உலகளவில் 164 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. சியான் விக்ரமின் அதிக வசூல் செய்த திரைப்படம் மணிரத்னம் இயக்கத்தில் வெளியான பொன்னியின் செல்வன். ஆனால் இது மல்டிஸ்டார் படம் என்பதால் இந்த லிஸ்ட்ல நம்ம எடுக்கல. அதனால கார்த்தி, விக்ரம், ஜெயம் ரவி ஆகியோருக்கு இதுக்கு அடுத்தபடியாக அதிக வசூல் செய்த படத்தை மட்டும் இந்த லிஸ்ட்ல பார்க்கலாம். அதன்படி சியான் விக்ரம் அதிக வசூல் செய்த திரைப்படம் ஷங்கர் டைரக்ஷன்ல 2015ஆம் ஆண்டு வெளியான ஐ திரைப்படம். இந்த படம் உலகளவில் 239 கோடிகள் வரை வசூல் செய்துள்ளது. நடிகர் கார்த்தியின் அதிக வசூல் செய்த திரைப்படம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல 2019ஆம் ஆண்டு வெளியான கைதி. இந்த திரைப்படம் உலகளவில் 105 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. நடிகர் ரவிமோகன் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் மோகன் ராஜா டைரக்ஷன்ல 2015ஆம் ஆண்டு வெளியான தனி ஒருவன். இந்த திரைப்படம் உலகளவில் 105 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. நடிகர் விஷால் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல 2023ஆம் ஆண்டு வெளியான மார்க் ஆண்டனி. இந்த திரைப்படம் உலகளவில் 104 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. சிவகார்த்திகேயன் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் ராஜ்குமார் பெரியசாமி டைரக்ஷன்ல 2024ஆம் ஆண்டு வெளியான அமரன். இந்த திரைப்படம் உலகளவில் 335 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. நடிகர் அர்ஜுன் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் சுபாஷ் கே ராஜி டைரக்ஷன்ல 2026ஆம் ஆண்டு வெளியான பிளாஸ்ட். இந்த திரைப்படம் உலகளவில் 75 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. பிரதீப் ரங்கநாதன் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் அஸ்வந்த் மாரிமுத்து டைரக்ஷன்ல 2024ஆம் ஆண்டு வெளியான டிராகன். இந்த திரைப்படம் உலகளவில் 153 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. நடிகர் சசிகுமார் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் அஃபிஷன் ஜீவிந்த் டைரக்ஷன்ல 2025ஆம் ஆண்டு வெளியான டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த திரைப்படம் உலகளவில் 90 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. உதயநிதி ஸ்டாலின் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல 2023ஆம் ஆண்டு வெளியான மாமன்னன். இந்த திரைப்படம் உலகளவில் 71 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. நடிகர் ராகவா லாரன்ஸ் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் அவரே இயக்கி 2019ஆம் ஆண்டு வெளியான காஞ்சனா பார்ட் 3. இந்த திரைப்படம் உலகளவில் 130 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. நடிகர் விஷ்ணு விஷால் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் செல்ல ஐயாவு டைரக்ஷன்ல 2026ஆம் ஆண்டு வெளியான கட்டா குஸ்தி 2. இந்த திரைப்படம் உலகளவில் 55 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. நடிகர் துருவ் விக்ரம் நடித்து அதிக வசூல் செய்த திரைப்படம் மாரி செல்வராஜ் டைரக்ஷன்ல 2025ஆம் ஆண்டு வெளியான பைசன் காலமாடன். இந்த திரைப்படம் உலகளவில் 75 கோடிகளுக்கு மேல வசூல் செய்துள்ளது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுவாரஸ்யமான சினிமா சம்பந்தமான தகவல்களை மேலும் தெரிஞ்சிக்க நம்ம தமிழ் ஃபேக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.